சபாஷ் நாயுடு படத்தை இயக்கும் பொறுப்பை கமல் கையில் எடுத்துக்கொண்டார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று அதனை உறுதிப்படுத்தி கமலஹாசனை ஒரு விளக்கம் வெளியிட்டுள்ளார். அதில் அவர், என்னுடைய இயக்குனருக்கு கடுமையாக உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்த 4வது நாளில் இந்த மோசமான நிலை ஏற்பட்டுவிட்டது. லைம் நோய் பாதித்திருப்பதாக மருத்துவர்கள் கூறிவிட்டனர். இது மிக அரிதான நோய். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் தான் வருகிறது. எனவே இப்போது நானே படத்தை முழுதாக இயக்குகிறேன். முதலில் ஒரு தற்காலிக இயக்குனராக தான் பாடல் காட்சியை இயக்கினேன். என் நண்பர் சீக்கிரம் குணமடைந்து வந்துவிடுவார் என்ற நம்பிக்கையில். இப்போதும் அந்த நம்பிக்கை உள்ளது. ஆனால் சற்று தாமதமாவதால் இங்கு வேறு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை தவிர்க்கவே படத்தை இயக்கும் பொறுப்பை ஏற்கிறேன். ராஜீவ்குமாருக்கு சிறப்பான சிகிச்சைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பாடு செய்துள்ளோம். 24 மணி நேரமும் அவர் உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். சீக்கிரம் நலமடைந்து வந்து விடுவார். ராஜீவுக்கும் எனக்கும் நீண்ட கால நட்பு. இயக்குனராக 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடன் தான் பயணத்தை தொடங்கினார். இதுவரை 25 படங்களை இயக்கியுள்ளார். மேலும் 25 படங்களை இயக்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார். ஒரு இயக்குனராக கமலஹாசனுக்கு இது 5வது படம். இதற்கு முன் சாஷி 420, ஹேராம், விருமாண்டி, விஸ்வரூபம் ஆகிய படங்களை கமலஹாசன் இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.